பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். உண்மையாகவே இயேசுவுக்காக நாம் வாழ்வது, அதன் பின்னணியின் ரகசியம், அந்த லக்கை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியாகிலும் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு இடரல்கள் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும், எப்படியாவது அந்த பந்தய பொருளை நான் பெற வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆழமான சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட கற்றுத்தர போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கரங்களை தட்டி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். Yes Lord. விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நீ உயிர்வாழான நாளெல்லாம் இந்த நாட்கள் இயேசுவுக்காக நீ ஓடு 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 ஓடி கர்த்தர்
அந்த பந்தய பொருளை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா 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 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்வோமே ஹalleluya. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தி உருவாகின ஒரு விதம். வெள்ளிக்கிழமை 6 மணி நேரம் உபவாச ஜெபம் நடந்தது. அந்த ஜெபத்துல தான் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். தொடர்ந்து 2 வாரமாய் கர்த்தர் பரிசுத்தத்தை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து, எப்படியாகிலும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்பதை குறித்து இந்த 2 வாரம் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த 2 வார செய்தியின் தொடர்ச்சியாக தான் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு விசை ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாய் நாம் போகலாம். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தை சுமந்து நிற்கவும் பேசுவதற்கும் எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல. பாத்திரனாகி நீ முழு ஆளுகை எடுத்து என்னோடும் எங்களோடும் ஒவ்வொருவரோடு நீ பேசி இடைப்படும்படியாய், இதன் ஆழத்தின் சத்தியங்களை நீ கற்றுக் கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கப்படுகிற விதை தந்திரக்காரனாகிய சத்துருவானவன் கொள்ளை கொள்ளாதபடிக்கு கர்த்தர் முழு ஆளுகை எடுத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளின் செய்தி போன 2 வாரத்துடைய தொடர்ச்சி தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவு செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. இந்த ஆழங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. என் கண்கள் எல்லாம் கண்ணீரினாலே நிரப்பப்பட்டது. ஆண்டவரே, இவ்வளவு ரகசியங்களா, இவ்வளவு ஆழங்களா என்று சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே நான் இருந்தேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகும் நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவையானால் அது உனக்கும் உன் ஆண்டவருக்கும் உரியது. ஏனென்றால் இதற்கு மேலையும் என் தேவாவியானவர் உன் ஆத்துமாவோடு உன் ஆவியோடு போராடுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இன்னைக்கு அதை நிறைவு செய்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார், மாறாதவர் என்று. மிக எளிமையாய் ஆரம்பித்து ஆழத்துக்குள் கர்த்தர் நடத்தினார். எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுப்போமானால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாறாதவர் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அழிந்து போகிறவர் அல்ல, அவர் நித்தியமானவர், அதிசயமானவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்லி, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று சொல்லி. அவ்வளவு நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், மத்தேயு 24:35, மார்க்கு 13:31, லூக்கா 21:33. இந்த பகுதிகளில் எல்லாம் இந்த வானம் பூமி எல்லாம் அழிந்து ஒழிந்து ஒன்றுமில்லாமல் போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை. அவர் வார்த்தையாய் வந்தவர். அந்த வார்த்தை மாம்சமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை எங்கே? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு உண்டான வார்த்தை. சந்ததி 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 சந்ததியாக, இந்த சந்ததி மட்டும் அல்ல, உன்னுடைய பின் சந்ததிகளிலும் இந்த வார்த்தை அழிந்து போவதில்லை. எனவே இந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்கிற இரட்சகனாக இந்த உலகத்தில் வந்தாரே, அவர் மாறாதவர், அவருக்கு அழிவே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த மாறாதவரை, இந்த அழியாதவரை நீ நம்பினால் உனக்கு சேதமில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உன்னுடைய சரீரத்திலே, உன் ஆத்மாவிலே அழிவு, அதாவது சேதம் இல்லாதனால நீ ஜெயம் கொள்ளுகிறவனாக, ஜெயம் கொள்ளுகிறவளாக நீ மாறுகிறாய். இந்த சத்தியத்தை நல்லா கவனித்தீர்களானால் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார். பரலோகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள், பிற்பாடு நியாய தீர்ப்பின் காலத்துக்கு பிற்பாடு, 1000 வருஷ அரசாட்சிக்கு பிற்பாடு உள்ள காரியங்களை எல்லாம் கற்றுத்தரப்போகிறார். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாறாதவரை நம்பினால் சேதம் இல்லை. சேதமடையாத அவர்கள் ஜெயம் அடைகிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. என்ன சேதம் வரதில்லைங்க? 2ஆம் மரணம். என்ன மரணம்? முதல் மரணம் இயல்பாய் மனுஷனாய் மனுஷியாய் இந்த உலகத்திலே தாயின் கருவறையிலே வந்த எல்லாருக்கும் உண்டு. ஆனால் 2ஆம் மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து மரித்தவர்கள், உயிரோடு உள்ள நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற வார்த்தையின்படி மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்ந்து கொள்ளுகிற அந்த 2 கூட்டத்தாருக்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவரும் கிறிஸ்துவுக்குள் இருந்து ஜீவனோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கும் 2ஆம் மரணம் அல்ல. 2ஆம் மரணம் என்பது நியாய தீர்ப்பின் நாளிலே அக்கினி கந்தக கடல் என்று பிசாசுக்காகவும் பிசாசின் கூட்டத்துக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டதான அந்த கடல், அதிலே போய் பங்கடைவதுதான் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முடிவு பரிந்த நிலைத்திருந்தவர்களுக்கு கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2ஆம் மரணம் நீ கடைசி வரைக்கும், கடைசி வினாடி மட்டும் கர்த்தருக்காய் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த நிலை உனக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்காய் தேவனுடைய வாக்குத்தத்தம், இப்படிப்பட்டவர்களுக்காய் தேவனுடைய வாக்குத்தத்தம்.
அதாவது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. இந்த யாக்கோபின் புத்திரர் ஏன் அவங்களுக்கு நிர்மூலம் இல்லை? ஏன் அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்பதை பார்த்து மற்ற காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். இந்த யாக்கோபின் புத்திரர் ஏன் விசேஷமாய் மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு யாப்போக்கு ஆற்றுக்கரையில வந்த பிறகு அவனுக்கு ஒரு புது நாமம் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கரைக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. அது வரைக்கும், அந்த புதிய நாமத்தை அவன் பெற்றுக்கொள்ற வரைக்கும், எத்தன், ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன் என்ற பட்ட பெயரெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கரைக்கு வந்த பிறகு அந்த பட்ட பெயர்கள் நிர்மூலமாக்கப்பட்டது. அதாவது அழிந்தது, இல்ல மறைந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிற்பாடு அவன் அங்கே மறுரூபமாக்கப்பட்டவனாய் யாப்போக்கு ஆற்றுக்கரையில புதிய நாமமாய் இஸ்ரவேல் ஆய் மாறுகிறான். இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் என்ற அழைப்பை பெற்ற சந்ததியின் பின்காலத்துல இருந்துதான் இந்த இரண்டாம் மரணம் என்பது இல்லாமல் போகிறது. அதற்கு முந்தின காலத்திலேயும் முடிவு பறிந்த நிலைத்திருந்தவர்களுக்கும் அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. அந்த பின் சந்ததியிலே நாம எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இஸ்ரவேல் என்ற அழைப்பை பெற்ற சந்ததியின் பின்காலங்கள்ல பாத்தீங்கன்னா தாவீது வருகிறாரு. தாவீதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போவாஸ் வருகிறாரு. போவாஸ்க்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில வந்த பிறகு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடினாலே நமக்கும் ஒரு புதிய நாமத்தை அவர் தருகிறார். நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். என்ன என்றால் இஸ்ரவேல் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர்கள் தான் இரண்டாம் மரணமான அழிவை காணாதவர்கள். பாருங்க, யாக்கோபு தகப்பன் தேசத்துக்கு அழைக்கப்பட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறான். ஆனால் வருகிற வழியிலே அவனுடைய ஞானம், அவனுக்குள் இருந்த தேவ ஆவி வேலை செய்யல. யாப்போக்கு ஆற்றுக்கரையில, நல்லா புரிஞ்சுக்கிங்க, யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கரை தேவனுடைய சமூகம். நீ தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டனா தேவ ஆவியானவனை முழு ஆளுகை எடுப்பாரு. அப்ப தேவ சமூகத்தை விட்டுட்டு நீ வேற எங்க இருந்தாலும் தேவ ஆவியானவனை ஆளுகை எடுக்க முடியாது. உன் இஷ்டப்படி, உன் சொந்த காரியம், மனம் போன போக்கு என்று நீ இருப்பாயானால் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. அந்த யாப்போக்கு என்கிற தேவ சமூகத்துக்குள் வந்துட்டேனா, யாக்கோபுடைய பின் சந்ததியிலே தாவீதும், அதற்கு பின்பாக போவாசும், போவாசின் சந்ததியில் பின்னே இயேசு வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீயும் நானும், நம்முடைய சந்ததியின் சந்ததிகள் எல்லாம் இஸ்ரவேலராய் நாம் மாற்றப்படுகிறோம். எனவே நமக்கு இரண்டாம் மரணம் நிச்சயமாய் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். இஸ்ரவேலை கர்த்தர் பலவிதத்திலே ஆசீர்வதிக்கிறதை குறித்து, அவர் உடன்படிக்கை செய்தது குறித்து, வாக்குத்தத்தம் அவர்கள் பெற்றதை குறித்து வேதத்தில் ஏராள எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய விஷயம் இந்த உலகத்தை சார்ந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனால்
மறைமுகமாய் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறுமையின் ராஜ்யத்திலே அவர்கள் பெறுகிறதான காரியங்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தல் 21:7 நாம் எடுத்து பார்ப்போமானால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான், அவர்கள் என் குமாரத்தியாய் இருப்பார்கள். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறார்கள். சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பரலோக ராஜ்யத்துக்கும் அதன் பின்காலங்களிலே இருக்கிற காரியங்களை குறித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சுதந்திரவாளிகள் அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை வைத்திருக்கிறார். இவ்வளவு மேன்மை அறிந்த பிறகும் மேன்மையில்லாத இந்த உலகத்துக்காக நீ ஓடுவாயானால் அது உனக்கும் உன் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என்ன ஆனாலும் உங்களுக்காக நான் நின்று என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் அறிஞ்ச பிறகு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு வைராக்கியம் கர்த்தர் மேல வந்தது. இந்த ரகசியத்தின் ஆசீர்வாதங்களை எப்படியாவது இழந்து போகாமல் பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு வேகம் எனக்குள்ள வந்தது. ஒவ்வொருவருக்குள் அது வரட்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி வேணாலும் வாழலாம் என்ற நிலையை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரா, அதுவும் எனக்கு தர போறாரா? என் அன்பு மகனை, மகளே, நீ குமாரனும் குமாரத்தியுமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இவ்வளவு ஆழமான மேன்மையான இந்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. இந்த வைராக்கியத்தோடு இன்னையிலிருந்து இன்னும் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாய் இழக்கக்கூடாதபடி பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு கிருபைகளை தருகிறவராய் இருக்கிறார். இந்த சுதந்திரவாளியாய் மாறின குமாரனும் குமாரத்திகளுக்கும் கிடைக்கிற பாக்கியம் இனிமேல் தான் சப்ஜெக்டுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உள் வாங்கி அதை பத்திரப்படுத்துங்க. இது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உயர்த்தக்கூடியதாய் இருக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத, அறியாத ஒரு சத்தியம், அரிய காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, சுதந்திரவாளி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறார்கள். சுதந்திரவாளிகள் குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறாங்க. இந்த குமாரனுக்கும் குமாரத்திக்கும் கிடைக்கிற பாக்கியம் உனக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 முதல் பாக்கியத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பிக்கிறார். பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கீங்க. ஜெயங்கொள்ளுகிறவர்கள் சுதந்திரவாளிகள், சுதந்திரவாளிகள் குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியம் என்ன என்று பார்ப்போமானால், பரதேசின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இதைதான் உன்னத பாட்டு 2:3 நாம் கடைசி பகுதியை பார்ப்போமானால், அந்த கனி வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல நீ வாழ்கிற நாட்கள்ல பலவிதமான காலங்கள் குறிக்கப்படுகிறது. அந்தந்த காலங்களிலே பலவிதமான கனி வகைகள், பழங்கள் உண்டாகிறது. ஆனால் அந்த பழங்களை நீ சாப்பிட்டு இருக்கலாம், சில வகைகளை சாப்பிடாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த உலகத்துல அப்படி ஒரு சுவை நிறைந்த ஒரு கனியை
ஒருவராலும் எத்தனை கோடீஸ்வரனாய் இருந்தாலும் புசித்திருக்க முடியாது. யாரால் மட்டும் தெரியும் அவ்வளவு சுவையான கனியை புசிக்க முடியும்? ஜெயம் கொண்டு சுதந்திரவாளி ஆகி குமாரனும் குமாரத்தியுமாய் ஆயும் நீ இருந்தால் மட்டுமே பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுக்கிறார். இதுல இன்னொரு மறைந்திருக்கிற ரகசியம், பரதேசியின் மத்தியில் இருக்கிற, இது அப்படியே ஆதியாம் புஸ்தகத்துக்குள்ள போங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த தோட்டத்தின் மையத்தில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். அங்கே ஏதேன் தோட்டத்தின் மையத்தில் வைத்தார். அங்கே அது கெட்டு போனபடியினாலே அது மைய பகுதி பாழ்கடிக்கப்பட்ட பகுதியாய் மாறுகிறது. அந்த கனியை அவர்கள் தொடர்ந்து புசிக்க முடியாமல் அங்கே இருந்து துரத்தப்படுகிறார்கள். இந்த நிலையை மாற்றி வேறு ஒரு மகிமை நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பரதேசி என்கிற தோட்டத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அதுவும் மைய பகுதியிலே கொண்டு வருகிறார். கம்பேர் பண்ணி பாருங்க, ஆச்சரியமாயிருக்கும். இந்த மைய பகுதியிலே அன்றைக்கு புசித்தபடினாலே கர்த்தருடைய நாளும் நாளுகையும் சொல்வதற்கு முன்பதாக அவர்கள் புசித்த நாளிலே அந்த ஆத்துமா மரித்தது. இங்கே புசித்து யுகா யுகா காலமாய் வாழும்படியான பாக்கியத்தை பெறுகிறார்கள். அதுவும் எப்படி இருக்கிறதாம்? உன்னதபாடு 2:3 சொல்லுது, அதன் கனி வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அங்கே அவள் ஏவாள் சொல்லுகிறாள், புசிப்பதற்கு எப்படி இருந்துச்சா? நல்லதா இருந்தது, ஏற்றதா இருந்தது, இச்சிக்க கூடியதா இருந்தது என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அங்கே பாவத்தின் நிலை உச்சத்தை காட்டுகிறது, இங்கே ஜீவனின் அடுத்தடுத்த நிலையை இங்கே காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதான ஒரு பாக்கியத்துக்குள்ளாய் நம்ம போகிறோம். அந்த இரண்டாவது பாக்கியத்துல நிறைய விஷயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று அங்கே எழுதியிருக்கிறார். 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 2:17 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாது மாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ரொம்ப ஆழமான காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். ஆச்சரியமாக இருந்தது. அதற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். மறைவான மன்னா. முதலாவது என்னதுங்க? மறைவான மன்னா. இதோட கம்பரேஷனை வனாந்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா தூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுத்தாருன்னு இருக்கும். அது இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு மன்னா. இது மறைவான மன்னா. அப்ப அந்த மன்னாவுக்கும் இந்த மன்னாவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். இன்னொரு மன்னாவாகிய ஒரு அப்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற, நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். இப்போ இங்க மறைவான மன்னா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறைவான மன்னா என்று பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா விருந்து சாலை என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த விருந்து சாலைக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுகிறார் என்று இருக்கும்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஜெப வேளையில இருக்கும் பொழுது அதி தரிசனமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். தூங்கிட்டுலாம் இல்ல, சொப்பனமாகி தரிசனம் கிடையாது. அது வெளிப்பாடா அல்ல அதி தரிசனமா எனக்கு தெரியாது. ஆனால் ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா, ஒரே நேரத்துல மேலே போன அத்தனை பரிசுத்தவான்களுக்கு விருந்து கொடுக்கப்படுது. ஒரே நேரத்துல. எப்படிங்க? ஒரே நேரத்துல, அட் அன் டைம். அப்போ நம்மலாம் டைனிங் டேபிள ஒரு லிமிட் சைஸ்ல தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் காண்பித்த அந்த டேபிளோடைய நீளம் மட்டும் தெரியல. பாதிக்கு மேல தெரியுது. அதுக்கப்புறம் அதோட நீட்டம் தெரியல. அப்ப எனக்கு அது புரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னும் போது இந்த வசனம் என் நினைவுக்கு வந்தது. விருந்து சாலை. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, ஜெயம் கொண்ட, சுதந்திரவாளியாய் மாறின மகனுக்கும் மகளுக்கும், குமாரனுக்கும் குமாரத்திக்கும் விருந்து ஒன்றை உண்டாக்குகிறார். அந்த விருந்து சாலையிலே எப்படிப்பட்ட ஆகாரம் கொடுக்கப்படும் என்ற வெளிப்படையான எந்த ரகசியமும் எழுதப்படல. அங்கேதான் அந்த மறைவான மன்னா கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஷபலதரக்கரபலதரபா. என் அன்பு தேவ பிள்ளை, தேவதூதர்கள் உண்கிற மன்னா எப்படி இருக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஜீவ அப்பமான அந்த மன்னா இயேசுவின் சரீரன்றதை நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா பரலோக ராஜ்யத்துல ஒரு விருந்து சாலை உனக்காக உண்டாக்கப்படுகிறது. அந்த மன்னா மறைவான மன்னா. நீயும் நானும் அங்கே போன பிறகுதான் அதை நாம் பார்க்க போகிறோம், புசிக்க போகிறோம். அதோடைய ரகசியங்கள் எழுதப்படவில்லை. எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல மறைவானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது அந்த வெளிப்படுத்தல் 2:17 சொல்லியிருக்கோம். வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பார். ரொம்ப ஆழங்க இதெல்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் கிரீடம், எல்லாருக்கும் கிரீடம் கொடுக்கிற, மேல போற எல்லாருக்குமே பொற்கிரீடம், அதாவது தங்கத்தினால செய்யப்பட்ட கிரீடம் கொடுக்கிறாரு, கல்லு பதிக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆத்துமானா ஒரு கல்லு, 2 ஆத்துமா 10னா 100னா 1000னா லட்சம்னா அதுக்கேற்ற மாதிரி கற்கள் பதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கல்லு நமக்கு தெரியாதுல்ல. என்ன கல்லுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த கல்லை குறித்து இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார், வெண்மையான குறிக்கல். ஒன்றும் புரியல. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாதுதான். வெண்மையான குறிக்கல். ஹல்லேலூயா. அந்த பொற்கிரீடத்துல கர்த்தர் பதிக்கிற கல் என்னதுங்க? வெண்மை நிறைந்த குறிக்கல். அதுல எழுதப்பட்டது என்ன தெரியுமா? புதிய நாமம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது, வேறு ஒருவனும் என்ன பண்ண முடியாதான்? அறியக்கூடாது. அதாவது ஏன் அதுல எழுதப்பட்டதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். பேபி கிளாஸ் போன ஒரு கேர்ள் ஆர் பாய், ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கூப்பிட்டு என்ஜினியர் படிக்கிற அல்லது மெடிக்கல் படிக்கிற இல்ல வேற ஏதோ ஒரு ஹையர் ஸ்டடி படிக்கிற புக்கை கொடுத்து, இதை படி, இதுல நான் உனக்கு எக்ஸாம் வைக்க போறேன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? எனக்கு இது தெரியாது. அல்லது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் உடைய இது கொடுத்தா, எனக்கு ரேஷியோ, அவர்களுக்கு அருளப்பட்டது அவ்வளவுதான். அப்படிதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பட்சபாதம் அற்றவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்சபாதம் அற்றவர் என்பது எங்க தெரியுமா?
இந்த உலகத்துல மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோ. மேல போனா அவர் பட்சபாதமற்ற தேவன் நீ நினைச்சிராத. அங்க டோட்டலா அவர் வேற மாதிரி, இங்க வேற மாதிரி. இந்த உலகத்துல நீ வாழ்கிற நாட்கள் மட்டும் உனக்கு பட்சபாதமற்ற தேவனாய் இருப்பார். இந்த மகனுக்கு என்ன செய்கிறாரோ அதை எனக்கும் செய்வார், இவர்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை எனக்கும் செய்வார், எனக்கு என்ன செய்கிறாரோ அதை உனக்கும் செய்வார். பட்சபாதமற்றவர். ஆனால் பரலோகத்துல அவர் பட்சபாதமற்றவர். அவருடைய கிரீடத்துல இருக்கிற மாதிரி எனக்கும் கிரீடத்துல இருக்கும், அந்த நாமம் எனக்கும் கொடுக்க போனலாம் நினைச்சிராத. புதிய நாமத்தை கொடுக்கிறாரு. அது எங்க எழுதுறாரு? அந்த வெண்மை நிறைந்த குறிக்கல்லுல உன் கிரீடத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த வாழ்ற நாட்கள்ல உன்னுடைய மனம் போன போக்குல இஷ்டப்படி வேத வசனங்களுக்கு புறம்பான வாழ்க்கை நீ வாழுவாயானால், ஏதோ ஒரு குறித்த காலத்துல வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்ப. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சத்தியத்துக்கு சத்தியமாய் நிற்க கூடாதபடிக்கு நான் கிறிஸ்டியன் அப்படின்னு மெத்தனமான இயல்பான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் ஒருவேளை இங்க உனக்கு தெரியாம இருக்கலாம், இங்க தெரியாம இருக்கலாம். ஆனால் எங்க திறமை நீ போய் வெட்கப்படுவ? பரலோகத்துல போய் நீ வெட்கப்பட்டுடுவ. ஏன் தெரியுமா? நீ மேல போயிட்டா உனக்கு கிரீடம் கிடைச்சிரும். ஆத்துமா அறுவடை பண்ணிருந்தனா நீ எத்தனை ஆத்துமா அறுவடை பண்றியோ அத்தனை கல்லு பதிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கல் விசேஷ நிறைந்த வெண்மை குறிக்கல்லா இருக்க வேண்டுமானால் அது அந்த குறிக்கல்ல தான். அந்த குறிக்கல் என்ன தெரியுமா? நாமம் பதிக்கப்பட்ட கல். அந்த நாமம் விசேஷமானது. எனக்கு பதிச்சது இங்க இருக்கிற யாருக்கும் புரியாது. அவர்களுக்கு பதிக்கப்பட்ட அந்த நாமம் இவர்களுக்கு புரியாது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அவர்களுக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நீ வாழ்ந்த நாட்களிலே, நீ உயிரோடு இருந்த காலங்களிலே தேவனுக்காய் பட்ட பாடுகள், தேவனுக்காய் சகிக்க கூடாத காரியங்களை சகித்து கொண்டது, மரண பரியந்த உண்மையாய் இருந்தது. இதை பொறுத்துதான் அந்த புதிய நாமம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இதை வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்படி நான் சொல்றேங்க, நம்ம சபையில ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. சரி, நம்ம ஊழியக்கார சகோதரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புது நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நான் கணவனாய் இருந்தனால அவளை பார்க்கும்போது என் மனைவியும் தெரியும், ஆனா ஃபீல் இருக்காது. ரத்த சம்பந்தப்பட்ட அந்த ஃபீலிங் வராது. ஆனா யாருன்னு தெரியும்? நம்ம மனைவிதான். இவ்வளவு பெரிய நாமமா, அது என்னது அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறியவனாய் இருந்திருப்பேனானால், வாழ்ந்த நாட்களிலே வேத வசனங்களுக்கு உட்பட்டு வாழாதபடி சற்று நழுவி போயிருந்தா எனக்கு நாமோ வேற வந்துரும். அதனால அதை என்னால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படியே கேட்டகரியை பிரிச்சிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இயேசுவுக்காக பக்தி வைராக்கியத்தோடு பாடுகளை சகித்து மரண பரியந்த உண்மையாயிருந்து, அதுல இன்னொரு வசனம் சொல்லி இருக்குது, சித்திரை தையலாட. அதெல்லாம் கொடூரமான நிலைமைகள், கொடூரமான நிலைகள். இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிற நிலைகள். எத்தனை மிஷனரிகள் சித்திர தையலாடை அணிந்தவர்கள். அவர்கள் சரீரத்திலும் ஆவிலும் ஆத்துமாவிலும் பொருளாதாரத்திலும் தன்மான காரியத்திலும் பயங்கரமான பாடுகள் படுவாங்க. ஆனா இயேசுவுக்காக 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 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு பாடு பண்ணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஆனால் தான் சொல்லி, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது. எங்க? அங்கதாங்க. அங்க கொடுக்கப்படுகிற மகிமை ஒரு வித்தியாசமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது, வார்த்தையில் அடங்காதது.
அதுக்கு இந்த உலகத்துல ஒப்பனையாய் ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் ஊழியக்காரங்க ஜீவன் போக கத்தி கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவுக்காக வாழுங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க, வைராக்கியமா நில்லுங்க, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. ஏன் சொல்றாங்கன்னா பரலோகத்துல வித்தியாசம் உண்டு. லோ கேட்டகரி அப்படி போய் நின்னா ஹை கேட்டகரி, மிடில் கேட்டகரிய நீ லோ கேட்டகரிய கீழே மேல இருந்துகிட்டு பார்த்துட்டு இருந்தனா, ஐயோ நானும் அன்னைக்கு சொன்னாரே ஊழியக்காரரு, நான் செவி சாய்க்காம போயிட்டேனே, கீழ்ப்படியாம போயிட்டேனே, வைராக்கியமா அன்னைக்கு வாழ்ந்திருந்தா அவங்கள மாதிரி நானும் ஆயிருக்கலாமே, அங்க வந்து நீ துக்கம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். வைராக்கியமாய் சத்தியத்தை சத்தியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு காரியம், ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா கிடைக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் எடுப்போமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கும், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அந்த வசனத்தை எடுக்கலாம். 2:26. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இது இன்னும் ரொம்ப விசேஷங்க. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ பரலோகத்துல எப்படிப்பட்ட விசேஷங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ இங்க எழுதப்பட்டது என்னதுங்க? ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறேன். எப்படிங்க? ரொம்ப அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிற எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றாரோ அதை போல ஜெயம் கொண்ட சுதந்திரவாளியான குமாரனுக்கும் குமாரத்திக்கும் அந்த வெண்மை நிறை குறிக்கல்லின் மேல் புதிய நாமத்தை பெற்றவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இது எங்கங்க? பரலோகத்துல இல்ல. இது எங்கல்ல? பரலோகத்துல இல்ல. தேவ பிள்ளை, இது பரலோகத்துல கொடுக்கப்படுகிற அதிகாரம் கிடையாது. அப்ப எங்கெங்க கொடுக்கிறாரு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குதுங்க. நம்ம நினைக்கிற பரலோகத்தோட அப்படியே எல்லாமே முடிஞ்சு போயிட்டு. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த அவர் பெற்ற அதிகாரம், ஆளுகை, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எழுதப்பட்டிருக்குதா? அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா அத்தாரிட்டி, பவர், ஆளுகையின் தன்மை. அவர் ராஜா என்று அழைக்கப்பட்ட, ராஜா என்று எழுதப்பட்டது சிலுவையிலே அந்த கற்பலகையிலே. யூதர்களின் ராஜா எங்கே என்று அவரை தேடி வந்த நிலை. அவர் ராஜா, அதிகாரம் கொண்டவர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருந்தது. இந்த அதிகாரத்தை ஜெயம் கொண்டு சுதந்திரவாளியாய் மாறி, குமாரனும் குமாரத்தியுமாய் மாறி, அவர்களுடைய கிரீடத்துல வெள்ளை நிறத்தில் குறிக்கல்லை பெற்று அதில் புதிய நாமத்தை தரித்து கொண்டவர்களுக்கு அந்த அத்தாரிட்டி பவரை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அடுத்து இன்னும் எழுதப்பட்டிருக்க வசனங்கள்ல, மூப்பர்களோடு நியாயாசனங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருப்பான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிறபடி பாருங்க, அவர்களை பிரபுக்களோடும் உட்கார பண்றது மட்டும் இல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறாரு. மூப்பர்களோடு நியாயாசனங்கள் உட்கார்ந்திருக்க பேர் பெற்றவனாயிருப்பான். இதெல்லாம் பெரிய வாக்கு தத்துவம்.
இதை நம்ம பலமுறை கேட்டு இருக்கிறோம், பலருக்கு சொல்லி இருப்போம், நானும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனா இதோடைய முழுமை எங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி, அதுக்கப்புறம் அர்மகோதோன் யுத்தம் நடக்க போகுது பள்ளத்தாக்குல. அர்மகதோன் என்கிற ஒரு பள்ளத்தாக்குல பெரிய யுத்தம் நடக்க போகுது 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு. அப்போதான் சகல தேவ தூதர்களும் இறங்கி வந்து வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியின் கிரியைகள், பயங்கரமான அந்த பள்ளத்தாக்குகளில் இருக்கிறதான வள்ளடிகள் எல்லாத்தோட யுத்தம் பண்ணி, லூசிபரோடு யுத்தம் பண்ணி, அவனுடைய திரள் கூட்டத்தோடு யுத்தம் பண்ணி, தள்ளப்பட்ட அத்தனை ஆவிகளோடும் யுத்தம் பண்ணி அவர்களை கட்டி சிறைப்பிடித்து அக்கினி கந்தக கடலிலே தள்ளுவார்கள். அப்பொழுது புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பாம்பு புத்துக்குள்ள புள்ள சாப்பிடும், சிங்கம் நாய்க்குட்டி மாதிரி விளையாடும். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அத்தனை அனுபவங்களும் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எதெல்லாம் ஏதேனில் அழிக்கப்பட்டதோ அத்தனையும் புதிய வானம் புதிய பூமியில கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த புதிய வானம் புதிய பூமியில கோடான கோடி தேவ மக்கள் இருப்பாங்க. பரலோகத்துல டிஃபரண்ட காமிக்கிறாரு. அந்த வெள்ளை குறிக்கல்ல புதிய நாமம். அல்லேலூயா. அந்த ஸ்பெஷல் டீம் அவங்கள லீடர்ஷிப்பா கர்த்தர் அங்க வைக்கிறார். ஆளுவத்துவத்தின் அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்து, எப்படி நான் இதை உங்களுக்கு புரியும்படி சொல்வேனானால், 1000 பேருக்கு ஒரு தளபதியை கர்த்தர் அந்த நாட்களிலே யுத்த களத்துல வைத்தாங்க. அதே மாதிரி புதிய வானம் புதிய பூமியில இருக்கிறவர்களை வழி நடத்துவதற்கு, கண்காணிப்பதற்கு டீம் ஒர்க் கர்த்தர் நியமிக்கிறார். அங்கேதான் அவர் பெற்ற அதிகாரத்தை அந்த புதிய நாமத்தை தரித்தவர்களிடத்துல கொடுத்து என்ன செய்யறாருன்னா, அவங்கதான் அந்த நியாயாசனங்கள்ல உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவர்கள் ஆயிருப்பார்கள் என்ற வசனங்கள் அங்கே நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நிறைய மாற்றங்களை கர்த்தர் செஞ்சிட்டே இருக்கிறாரு. ரொம்ப விசேஷமான காரியங்கள் எல்லாம் வேதத்துல மறைப்பொருளாய் இருந்துட்டு இருக்கிறது. இந்த மறைப்பொருளை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ பரலோகத்திலேயே வித்தியாசங்கள் ஆண்டவர் காமிக்கிறாரு. அப்போ முதல் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம், 3ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், யூகித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த புதிய நாமம் தரிக்கப்படுமானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வாழ்கிற காலத்துல வாழ்றத பொறுத்துதான் அந்த நாமங்கள். அப்ப நார்மல் கிறிஸ்டியனா, சண்டே கிறிஸ்டியனா, ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியனா, இஷ்டம் இருந்தா சபைக்கு வர்றது, இஷ்டம் வீட்டுல இருக்கிறது, இப்படி பல கேட்டகரிஸ் இருக்கிறாங்கல்ல கிறிஸ்தவத்துல, சபைகள்ல இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாருக்கும் புதிய நாமம் கொடுத்துருவாரு ஆண்டவர். பட்சபாதமற்றவர் அவர். விசேஷமானவர்களுக்கு விசேஷமான காரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு ஆளுகை தன்மை கொடுக்கிறவர். அந்த அதிகாரத்தை புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்ட காலங்களிலே கொடுக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் இது 4வது ஆன ஒரு பாக்கியம். வெளிப்படுத்தல் 3:5 கர்த்தர் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. நான் இதெல்லாம் நான் சொல்லி நான் கேட்பாப்பா, இந்த பாக்கியெல்லாம் நான் மேல வந்தா எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும்ப்பா, அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா. அங்க ஒரு ஓரத்துல ஒரு முக்குல எட்டாவது தூரத்துலன்னு ஏசப்பா தோத்திரம் பரிசுத்தர் அல்லேலூயாலாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே. உங்க சிங்காசனத்துல பக்கத்துல அதுக்கு நான் தகுதியா மாறணும் ஆண்டவரே. ஒரு லட்சியத்தோட ஒரு பிடிவாத வைராக்கியத்தோட நான் ஓடிட்டு இருக்கிறேன். அடைவனா அடைவ மாட்டேன்லாம் எனக்கு தெரியாது, அடையணும்ன்ற நோக்கத்தோட ஓடிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடுகிறவர்கள் சிலர், அதுல நீயும் நானுமா இருந்தால் அது நலமா இருக்கும். சரி, வெளிப்படுத்தல் 3:5 சொல்றாரு, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அதனால்தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அவன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த உலகத்துல மட்டும் இல்லைங்க, பரலோகத்திலையும் கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்தும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல், இதெல்லாம் பரலோகத்துல நமக்கு கிடைக்குதுன்னா எதை வேணாலும் கர்த்தருக்காக விட்டு கொடுத்துட்டு இழந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. டெய்லி கிறிஸ்டியனா இரு, செகண்ட் பை செகண்ட் ட்ரூ கிறிஸ்டியனா இரு. எப்படியும் வாழலாம், இப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். வேலைக்கு போனா ஒரு வேஷம், சொந்த பந்தங்களோட சேர்ந்த ஒரு வேஷம், கூட பிறந்தவங்களோட சேர்ந்த ஒரு வேஷம், சபைக்குள்ள வந்தா ஒரு வேஷம், ஊழியக்காரிய வந்தா ஒரு வேஷம். Please listen today. இன்றைக்கு நன்றாய் கவனித்துக்கொள். உன் நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஒருவேளை எரிகிற அக்கினி கந்த கடலுக்கு போகாம பரலோகத்துக்கு வந்தாலும் நீ வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஏன்னா மற்றவங்களுடைய நிலைகள் எல்லாம் மேன்மையா உயர்த்தப்பட்டு இருக்கும். பிதாவுக்கு முன்னாடி இவன் இப்படிப்பட்ட என்னுடைய குமாரன், இவள் இப்படிப்பட்ட குமாரத்தின் சொல்லி அந்த புதிய நாமத்தை சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது, தூரத்துல இருந்து எட்ட இருந்துட்டு டெய்லி கிறிஸ்டியனா இல்லாம, செகண்ட் பை செகண்ட் கிறிஸ்டியனா இல்லாம, ட்ரூ கிறிஸ்டியனா இல்லாம, பைபிள் வேர்ட் பை வேர்ட் கிறிஸ்டியனா இல்லாம, நீ எப்படியோ தட்டி தடுமாறி பரலோகத்துல வந்து மற்றவங்களை பார்த்து நீ கஷ்டப்பட்டுட கூடாதுன்னு சொல்லிதான் இந்த சத்தியத்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்ல, 5வதான ஒரு பாக்கியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:12 கர்த்தர் சொல்லுகிறார். 3:12 ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவருடைய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு ப்ராமிஸாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லி இருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கும். அங்க என்ன சொல்லி இருக்கிறார்னா, அந்த கடைசி பகுதியை, அந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59:21 உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் என் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் எங்க தெரியுமா? புதிய வானம் புதிய பூமியில நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அங்க தூணாக்குவேன்னு சொல்லும் போது
உன்னோட முடியறது இல்ல, உன் சந்ததி சந்ததி சந்ததியாக அந்த பிளேஸ்ல ஸ்டாண்ட் பையா இருப்பாங்க. ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரியனாகவும் லேவியின் பிள்ளை லேவியன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி, அதாவது சந்ததி சந்ததி என்பதற்கு நான் புரியும்படி நான் சொல்லுகிறேன். அந்த புதிய வானம் புதிய பூமியில அந்த நாமம் தரிக்கப்பட்டவருடைய சந்ததிகள் ஆளுகைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களாய் தூணாய் நிலைத்து நிற்கிறவர்களாய், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை ஏகோபித்து மகிமைப்படுத்துகிற உன்னத ஸ்தானத்திலே இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆறாவதான அந்த பாக்கியம் வெளிப்படுத்தினர் 3:21 கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். எடுத்து நாம் பார்ப்போமானால் அதுவும் மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளை, ஜெயம் கொண்டனா நீ சுதந்திரவாளி ஆற, சுதந்திரவாளியானா குமாரனும் குமாரத்தியுமாய மாறுற. நீ குமாரனும் குமாரத்தியுமா மாறினா உன்னுடைய கிரீடத்துல வெள்ளை குறிக்கள் பதிக்கப்படுகிறது. அந்த வெள்ளை குறிக்கள்ல ஒரு புது நாமம் தரிக்கப்படுகிறது. அதிலே வித்தியாசங்கள் உண்டு, வாழ்நாட்களிலே வாழ்ந்த காலத்தின் சூழ்நிலைகளை பொறுத்து. அது மட்டும் இல்ல, இன்னும் டிஃபரெண்ட் எங்க கொண்டு வராருங்க வித்தியாசங்களை? புதிய வானம் புதிய பூமியில கொண்டு வராரு. அது மட்டும் இல்ல, பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஜெயம் கொண்ட தேவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஜெயம் கொண்டவர்களும் அதிலே இன்னும் விசேஷமான நாமத்தை பெற்று கொண்டவர்கள், அந்த புதிய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் அவரோடு கூட சிங்காசனத்துல உட்காருகிறதான ஒரு பாக்கியத்தை பெறுகிற ஒரு நல்ல நிலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:6 நாம் பார்ப்போமானால், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். இப்போ புரியுதாங்க? அவர் பட்சபாதமற்ற தேவன் என்பது நல்லா புரிஞ்சுக்கோ. அது இந்த உலகத்துல பட்சபாதம் மேல டிஃபரன்ஸ் கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எனவே சிங்காசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியன்றது ஒரு பெரிய இந்த உலகத்துல கிடைக்காத அரிதான ஒரு பாக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஏற்கனவே 2 வாரம் பரலோகத்துக்கு நீ வருவியான்னு கேட்டாரு. அதுக்கு அடுத்த வாரம் பரிசுத்த நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு. இந்த வாரம் அந்த பரிசுத்தருடைய உச்ச நிலையின் வித்தியாசங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லா கண்களை மூடி இந்த நாளில் வருகையின் சத்தியத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். வேதவசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னாரே. இதுவரை கர்த்தர் நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து நம்மளை இதுவரை கர்த்தர் கொண்டு வந்தாரே. அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இதுவரை நீர் காத்த தேவன், இனியும் உம்முடைய வருகை நாட்கள் நாங்கள் கைவிடப்படாதபடி எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரத்தை நீர் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 9 விதமான ஆசீர்வாதங்களை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீங்க வைத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளும் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். அது உம்முடைய வருகை நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீர்ப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் அதை இழந்து விடாதபடி சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய, அதன்
அதன்படி நடக்க வாழ எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, எசேக்கியேல எழுதி வைத்திருக்கீங்களப்பா, நீதிமான் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கட்டளைக்கு கேட்டு அதன்படி நடக்கிறவனே நீதிமான் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கீங்க. அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவே பெற்றுக்கொள்ள தேவ கரம் பிள்ளைகள் மேல பலமாய் அமரட்டும். வருகையில் சந்திக்க ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்த நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் பரலோகம் போய் சேரவும் பரலோகத்தில் மேன்மையான ஸ்தானங்களை பெறவும் 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு உள்ள புதிய வானம் புதிய பூமியிலே தூணாக நிற்கவும் கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். சத்தியத்தின் படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.